தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றினால் மாவட்டத்தில் 80 விழுக்காடு பிரச்சினைகள் தீரும் என்பதால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தர்மபுரியில் உழவர் பேரியக்க செயலாளர் வேலுச்சாமி இல்ல திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற பாமக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் தர்மபுரி மாவட்டத்தின் 80 விழுக்காடு பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் என்றும், ஆனால் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தமிழக முதலமைச்சர் இருப்பதாகவும் கூறினார். தருமபுரி என்றால் மிக 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 பின்தங்கிய மாவட்டம். மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாழ்வாதார பிரச்சனை, அது இல்லாமல் குடிநீர் பிரச்சனை, அது இல்லாமல் முக்கியமானது புளோரோசிஸ், புளோரைடு என்ற நச்சு பொருள் நிலத்தடி நீர்ல இருக்கு. அதை குடிச்சா நிறைய பிரச்சனை வரும் மக்களுக்கு. இது காலகாலமா பரம்பரை குடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நம்ம மாவட்டத்தில் ஓடுற ஆத்துல இருந்து மிச்ச நீர், உபரி நீரை நீரேற்று மூலமா கொண்டு வந்து எங்க ஏரி குளத்துல நிரப்புங்க. நியாயமான ஒரு கோரிக்கை. இதை செய்யறதுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி, நடைபயணம், இப்போ கடையடைப்பு, எத்தனையோ எல்லாம் வெளிப்படுத்திட்டோம். இந்த மாவட்டத்து மக்கள் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கின்ற நம் மாவட்ட மக்கள் இதை விட புரிஞ்சிக்காம ஒரு முதலமைச்சர் நினைச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப வேதனையா. இந்த ஒரு திட்டம் நிறைவேறினால் வாழ்வாதாரம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். வெளியில போய் வேலைக்கு போறாங்க, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க திரும்பி வருவாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் மருத்துவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் சாடினார். கடந்த 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் நடந்துள்ளதாகவும், அதற்கு மது மற்றும் போதை பழக்கங்களே காரணம் என்றும் கூறிய அவர், இதுதான் நிர்வாகமா, இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சியா என்றும் கேள்வி எழுப்பினார். சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மருத்துவர் கூட்டிட்டார், டாக்டர் பாலாஜி. நல்ல மருத்துவர், 7 இடத்துல குதிக்கு போயிட்டார். பாதுகாப்புள்ள மருத்துவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் 6000 கொலைகள். 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள். யார் வச்சிருக்கிற? போலீஸ், முதலமைச்சர். ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் போதை, ஹெரோயின், LSD, ஆம்பிட்டமின், அப்புறம் மெத்தைல், என்னென்னமோ சொல்லிட்டு போவான். அத்தனையும் தமிழ்நாட்டில் கிடைக்குது. அத்தனையும் கிடைக்குது. எனக்குலாம் அப்படியே மனசுலாம் வலிக்குது. 3 தலைமுறைகளை மதுவை கொடுத்து அழிச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 20 வயசு 22 வயசு பையன், அவன் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், மது இல்லாம சாயங்காலம் அவனால இருக்க முடியாது. இது ஒரு காலத்துல 50, 60 வயது சென்றவர்கள் தான் அந்த நிலையில இருந்தாங்க. 60 வயசுக்கு மேல சில பேர் வந்து ஐயோ இன்னைக்கு குடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு 20, 22 வயது இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. பீகார், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து முதலமைச்சர் தவறான பரப்புரை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன், சதாசிவம், சிவக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.